சௌமியா அது அவர்கள் பணத்துக்காக காசுக்காக அதிகாரம் கையில் வர வேண்டும் என்பதற்காக போட்டியிடுகிறார். அதுதான் அவருடைய கொள்கை. போட்டாளி சொந்தங்களே, அனுமணி தம்பிகளே, வணக்கம். இன்னைக்கு இந்த ராமதாஸ், இந்த வன்னிய மக்களின் தலைவன் என்று போலி வேஷம் போட்டு கொண்டிருந்த இந்த ராமதாஸ் தருமபுரியில் நிற்கும் அவரது ஆதரவு வேட்பாளர் அவர்களுக்கு வாக்கு கேட்கிறார். அதுவும் எப்படி கேட்கிறார் என்றால், சௌமியா அன்புமணி அவர்கள் தோற்க வேண்டுமா. அதாவது இந்த மாதிரி மனிதர்கள் எப்படி நமது சமுதாயத்திற்கு உண்மையாக இருந்திருப்பார்? இவரால் தன் மனைவிக்கு உண்மையாக இருக்க முடியவில்லை, தன் மகனுக்கு உண்மையாக இருக்க முடியவில்லை, தன் மருமகளுக்கு உண்மையாக இருக்க முடியவில்லை. இப்பேற்பட்ட மனிதர் ஒரு சமுதாயத்திற்கு எப்படி உண்மையாக இருந்திருப்பார் என்று நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. கண்டிப்பாக இவர் உண்மையாக இல்லை. ஏனெனில் இவருடைய ஸ்டெப்னியை இது பார்த்தாவே தெரியும் இவர் எந்த சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சுருக்காருன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். அந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டுருக்காரு. ரெண்டாவது, அந்த தருமபுரி வேட்பாளராக நிற்கிறார் பாருங்க, அவர் சரவணன். உண்மையாகவே சொல்கிறேன், இந்த சரவணன்லாம் கட்சிக்காரனா இது வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணிச்சு நினச்சாவே வெக்கமாக இருக்குது. இந்த ஆள் சொல்கிறாப்புல, சௌமியா அன்புமணி தோற்றால் நான் தீக்குளித்து விடுவேன். தீக்குளிக்க ரெடியார் சரவணன் அவர்களே. தீக்குளிக்க நீ ஒன்றா ஒரு நல்ல ஆண்மகனாக இருந்தால் சௌமியா அவர்கள் ஜெயிப்பது உறுதி. நீ தீக்குளிக்க ரெடியாக இரு. எல்லாம் உன்னா மாதிரி எல்லாம் ஒருத்தன் இருக்க வச்சு தான் இந்த ராமதாஸ் மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த மாதிரி இந்த இனத்தை காட்டி கொடுக்கறதுக்கு துணிஞ்சிட்டாங்க. வயசு என்ன ஆகுது, தன்னுடைய வயது அனுபவத்தை எல்லாத்தையுமே மறந்துட்டு சின்ன பையனை கூட கேவலமாக இறங்கி தெருவில் விளையாடுறதுக்கு பாருங்கள், அம்மனும் அவுத்து போட்டு சின்ன பசங்க அந்த மாதிரி இறங்கிட்டாங்க. அதனால் மக்களே, உண்மையான வன்னிய மக்கள் புரிஞ்சுக்கணும். நமக்கு உண்மையான தலைவர் யாருன்னு புரிஞ்சுக்கணும். அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கிற தலைவர் யாருன்னு புரிஞ்சுக்கணும். அதனால் தயவு செய்து இந்த தருமபுரி வன்னிய சொந்தங்கள் இந்த முறை கண்டிப்பாக அந்நியார் சௌமியா அன்புமணிக்கு நீங்கள் வாக்களிக்கணும். ஏன்னா நம்மளை நம்ம மக்களை தலைவனான் என்று வழிகாட்டிய ஒரு தலைவன் என்று நாம் நினைத்து கொண்ட மனிதனே இன்றைக்கி நம்ம எல்லாம் அழிக்க துணிந்து விட்டார். இதுனா திருமாவளவனோட பானை சின்னத்துக்கு ஓட்டு போகிறது, நம்மளை மாதிரி நம்மளுக்கு ஓட்டு, அதாவது நம்மளுக்கு ஓட்டு போடக்கூடாதான், சௌமியா அன்புமணி அவர்கள்லாம் ஜெயிக்கக்கூடாதான். ஆனால் பானை எங்கெங்கே நிற்குதோ அங்கெல்லாம் பானை சின்னம் ஜெயிக்கணுமா. இதெல்லாம் ஒரு பொழைப்பா உங்களுக்கு? உங்கள் வயசுக்கு இதெல்லாம் ஒரு பொழைப்பா? உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பொழைப்பா? உங்கள் பொண்ணுக்கு இதெல்லாம் ஒரு பொழைப்பா? உங்கள் பேரனுக்கு இதெல்லாம் ஒரு பொழைப்பா? இந்த சமுதாயமே காரி துப்புது. உண்மையாகவே சொல்லுவேன், ஏன் காது பட நான் கேட்குறேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 4 பேராவது இந்த ராமதாஸ் அவர்களையும், ராமதாஸ் பொண்ணையும், ராமதாஸ் பேரனையும் காரி 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 துப்புது. சத்தியமாக இது உண்மை. இந்த மாதிரி புழைக்கிறதுக்கு நான் வயசில் சின்னவனாக இருக்கிறதுனால அதுக்கு மேலே பேச முடியல. சௌமியா அன்புமணி தோற்று போகிறதுல நீங்கள் இன்பம் காண்றீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி சுய இன்பம் காணும் மனிதரை போல் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. வன்னிய சொந்தங்களே, சிந்திச்சு பாருங்கள். நம்ம அடுத்த தலைமுறைக்கான தலைமை அண்ணன் அன்புமணி அவர்கள் தான். அந்நியார் சௌமியா அன்புமணி அவர்கள் தான். அதை மனதில் கொண்டு இந்த தருமபுரி சொந்தங்கள் தயவு செய்து இந்த மாதிரி கீழ்த்தரமான மனிதர்களெல்லாம் சொல்லுகிறார்கள் என்று உங்கள் தொகுதியில் சௌமியா அன்புமணி அவர்களை எதிர்த்து நிற்கும் நம்ம கம்யூனிட்டியே என்று சொல்லிக்கொள்ளும் கீழ்த்தரமான மனிதர்களுக்கு வாக்களித்து விடாது. நம்மை நம்ம ஒன்று ஆணவலாதாவை எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது இந்த மாதிரி ஆயா அடிமைகளை எதிர்த்துட்டு இருக்கோம். மூணாவது இந்த மாதிரி ஆயாவுடைய கூஜாவங்களை எதிர்த்துட்டு இருக்கோம். எத்தனை பேரை தான் எதிர்க்கிறது ஒரு ஆள்? ஆகவே சொந்தங்களே, தயவு செஞ்சு சிந்திச்சு நம்ம சௌமியா அன்புமணி அவர்களுக்கு மாம்பயம் சின்னத்தில் வாக்களிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சுத்தமான பள்ளி பையன்